சரி, அவங்கள பத்தி எவிடன்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, எங்க? இல்லக்கா, இப்போ கையில இல்ல, என்னோட ரூம்ல இருக்கு. நீங்களும் உள்ள வாங்க. இல்ல மேடம், நீங்க போங்க. நான் நாளைக்கு வந்து ஐயா வாங்க, நான் நேர்ல வந்து கட்சி ஆபீஸ்ல பாக்குறேன். ரொம்ப நன்றி. சரிங்க மேடம். வெற்றி என்ன கேட்டேன்னு சொல்லுங்க. சரிங்க மேடம், பார்த்து போங்க. இந்த பத்திரிக்கையை வச்சு எப்படியாச்சும் வெற்றிய சம்பவம் நடக்கும்போது இங்க இருந்து வெளியில அனுப்பணும். கூடவே அத்தையும் அனுப்பணும். இவங்க 2 பேரும் தான் துளசிக்கு பெரிய சப்போர்ட்டா இருப்பாங்க. அவங்க இருக்கவே கூடாது. ஆமாமா, நீங்க கிளம்பி நேர்ல வந்துருங்க. எதா இருந்தாலும் வீட்டுல வச்சு பேசி முடிவு பண்ணிக்கலாம். ஆமா, கிளம்பி வாங்க சீக்கிரம். மாமா. என்னம்மா? மாமா, இது ரொம்ப முக்கியமான கல்யாணம். நம்ம பத்திரிக்கை நிர்வாகி. ஆமாமா, நான் தான் வரேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்போ போக முடியாத மாதிரி கட்சியில ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன மாமா நீங்க? உங்க தலைமையில தான் இந்த கல்யாணமே நடக்கணும்னு பேர் போட்டிருக்கு. ஆமா ஆமா ஆமா. சரி, முகூர்த்தம் எத்தனை மணிக்கு போட்டிருக்கு? 9 to 10 போட்டிருக்கு மாமா. நீங்க கண்டிப்பா போகணும்ல. டைம் இருக்கு. கட்சியில ஒரு சின்ன பிரச்சனை. கட்சிக்காரங்களெல்லாம் வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏன் மாமா, உங்களால போக முடியலன்னா வெற்றி இருக்காருல்ல, அத்தை இருக்காங்க. 2 பேரும் போயிட்டு வந்தா நீங்க போன மாதிரி தானே. ஆமா, அதுவும் சரிதான். கரெக்ட். வெற்றி, அபிராமி. வரேன்பா. டே வெற்றி, இந்த கல்யாணத்துக்கு நான் வரேன்னு வாக்கு கொடுத்திருந்தேன். ஆனா இப்போ போக முடியாத மாதிரி ஒரு நிலைமை. கட்சியில ஒரு பிரச்சனை. நீ ஒண்ணு பண்ணு, அம்மாவை கூட்டிக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வா. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னப்பா? உன் கையால தாலி எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க. நீ அவங்க அப்பா அம்மா கையால எடுத்து கொடுத்து கட்ட சொல்லு. டேய், பெருந்தன்மைடா. ஓ, இப்படி எல்லாம் மேடையில பண்ணும்போதுதான் எவ்வளவு பெருந்தன்மையான மனுஷன்னு 4 பேர் நம்மளை பாராட்டுவாங்க. இதெல்லாம் அரசியல்ரா. அரசியல். சரிப்பா. இந்த பதவிக்கு மக்கள் தொடர்புல இருக்கிறவங்கள போடணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்த்தா இந்த பதவிக்கு என் சின்ன மருமக சரியா இருப்பாளோன்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க எடுத்தது சரியான முடிவுதான். உங்க தொகுதியில உங்க சின்ன மருமகளுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு. எலெக்ஷன்ல கூட உங்களுக்காக இறங்கி வந்து ஓட்டு கேட்டாங்களே, அப்பவே எல்லாருக்கும் அந்த பொண்ணு மேல ஒரு நல்ல மரியாதை. இந்த முடிவு தான் நீங்க எடுப்பீங்கன்னு நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க. என்னக்கா, நீங்க மகளிர் அணி தலைவி ஆவீங்க, நான் துணை தலைவி ஆவேன்னு எதிர்பார்த்தா உங்க மாமா என்ன இப்படி கவுத்துட்டாரு? ஐயோ போச்சு. இந்த வீட்ல உங்களுக்கு மரியாதையே இல்லையா? உங்களுக்குன்னு இருந்த அங்கீகாரமும் கிடைக்காதா? புலம்புறத நிறுத்து. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரோட முடிவை தலைகீழா மாத்துவாரு பாரு. என்னக்கா சொல்றீங்க? வெயிட் பண்ண. என்னையா உங்க மருமகளை காணோம்? இங்கதான் உள்ளதான் இருக்கா. இதுல உங்க யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லைல்ல? நல்ல முடிவுதான். எங்களுக்கு எல்லாத்துக்கும் பரிபூர்ண சம்மதம். எலெக்ஷன்ல ஜெயிச்ச உடனே பதவியை போட்டு விட்டுற வேண்டியதானே? தலைவர்கிட்ட பேசிடுறேன் அப்போ. சரி.
ஈஸ்வரமூர்த்தி, என்னடா இதெல்லாம்? உன் மருமக என்னடா இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணி வச்சிருக்கா? ஐயோ கடவுளே, இந்த கர்மெல்லாம் என் கண்ணில் தான் படணுமா? ஏ துளசி, துளசி வெள்ள வாடி. துளசி, துளசி, இங்க வா. இங்க மாமா, என்ன இது? என்ன இது அசிங்கம்? எனக்கு எதுவுமே தெரியாது மாமா. இது எப்படின்னு? எப்படின்னா இதுல இருக்கிறது நீதானே? ஓ முகம் தானே இதுல இருக்கு. இதெல்லாம் உனக்கு தெரியாம தான் நடந்துச்சா? ஒரு மந்திரி வீட்டு மருமகங்கிற நினைப்பு கொஞ்சமாவது இருக்கா உனக்கு? நீ எல்லாம் கல்யாணமான பொண்ணு தானே? இப்படி ஒரு அசிங்கத்தை. இத பார்த்த உடனே எல்லாருக்கும் என்ன தோணும்? சந்தேகம் தானே வரும். அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துற மாதிரி நிறைய சம்பவங்கள் வேற நடந்திருக்கு. அதுதான் நான் கொஞ்சம் ஞாபகம் தான் படுத்திட்டு இருந்தேன், அவ்வளவுதான். மத்தபடி எனக்கும் இதுக்குள்ள எந்த மோட்டிவும் இல்லப்பா. பொதுவா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வெளியில வந்தா பொண்ணுங்க பயந்து நடுங்கி அழுவாங்க தானே? ஆனா நீ அழவே இல்லையே. எவ்வளவு தைரியமா நின்னு பேசிட்டு இருக்க. அதுதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் கிளப்புது. மீனா, கொஞ்சம் அமைதியா இரு. அதான் அப்பா பேசிட்டு இருக்காருல்ல. என்ன ஊரே சிரிக்குது. தெளிவா வீடியோ வந்திருக்கு, போட்டோ வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்னங்க தெரியணும்? விட்டா ஏஐ வீடியோ கூட சொல்லிடுவீங்க போல இருக்கே. பாருங்க, ஏஐ வீடியோனா பார்க்கும்போதே தெரிஞ்சிரும். இது அவ்வளவு தெளிவா இருக்குல்ல. இவெல்லாம் இந்த வீட்ல இவ்வளவு நாள் எப்படிதான் வாழ்ந்தாலோ தெரியல. எப்படிதான் இந்த வெற்றி இவளை நம்பினானோ தெரியல. போதும், நிறுத்துங்க.